வணக்கம், வெல்கம் டு டாப் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட டாப் ஐஏஎஸ் அகாடமில இருந்து வரப்போற எஸ்ஏ எக்ஸாம் டிசம்பர் 21 நமக்கு எஸ்ஏ எக்ஸாம் இருக்கு இல்லையா? ஸோ அதுக்காக ஸ்டேட் லெவல் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணணும். ஸோ இது 2வது எக்ஸாம். ஸோ இந்த எக்ஸாம்ல மொத்தமா நீங்க 140 கொஸ்டின்ஸ் அட்டெண்ட் பண்ணிருப்பீங்க. ஸோ அதுல பார்த்தோம் அப்படின்னா 40 கொஸ்டின்ஸ் நமக்கு சைக்காலஜி இருக்கு, அதுக்கான எக்ஸ்பிளேஷன் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ எல்லாருமே தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஸோ இந்த ஒரு முயற்சியை தொடர்ந்து பண்ண எல்லாருக்குமே நிச்சயமா எக்ஸாம்ல பலன் இருக்கும். இன்னும் இருக்கக்கூடிய காலத்தையும் உங்களோட ரிவிஷன் அப்படிங்கறத நீங்க கைவிட்டுறாதீங்க. தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. என்னென்ன நீங்க மிஸ் பண்ணீங்களோ, எதை நீங்க ரீகால் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் திருப்பி எப்படியாவது படிச்சு வச்சுக்கோங்க. படிக்காததுல கான்சென்ட்ரேட் பண்றதை காட்டிலும் இதுவரைக்கும் நம்ம எவ்வளவு படிச்சுக்கோமோ அதுல இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்குங்க. அதே மாதிரி இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் தான் நீங்க எழுதுறீங்க அப்படிங்கிற பட்சத்துல அதை என்ன பண்ணிக்கணும்னா உங்களோட தப்பெல்லாம் அனலைஸ் பண்றதுக்கு, உங்களை இம்ப்ரூவ் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? சோ இன்னும் நம்மளோட அகாடமில பார்த்தோம் அப்படின்னா சேலஞ்ச் டெஸ்ட்ல இன்னும் நமக்கு ஒரு 4 டெஸ்ட் இருக்கு. 17, 18, 19, 20 இருக்கு. சோ இது நாலுமே நம்ம ஆன்லைன்ல கொடுக்குறோம். சோ இதுக்கான எக்ஸ்பிளேஷன் உங்களுக்கு லைவாவே இருக்கும். சோ அதை நீங்க அப்படியே பாத்துக்கலாம் சொன்னா. சோ இன்னும் இது 20 டெஸ்ட் வரைக்கும் நம்ம எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருவோம். உங்களுக்கு நான் ஆஃப்லைன் டெஸ்ட் இன்னையோட நமக்கு முடியும் சொன்னா. சோ எல்லாருமே இது வரைக்கும் எந்த ஒரு ஊக்கத்துல பயிற்சி இருந்தீங்களோ அதே மாதிரி நீங்க இருக்க காலத்தையும் சோர்வடையாம உங்களோட பயிற்சியை கொண்டு போயிருங்க. வெற்றி நிச்சயம். ஓகேவா? போயிடலாம், நம்ம கிளாஸ்க்கு போயிடும். question. விடுபட்ட எண்ணெய் காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ சீரிஸ் பார்த்தோம் அப்படின்னா 24, 40, 64, 104 இருக்கு. சோ அடுத்தது என்ன அப்படிங்கிறது கேள்வி. ஓகேவா? 312. சோ இதோட லாஜிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இங்க இருக்கு இல்லையா? இப்ப 24 into 2 பண்ணலாம், மைனஸ் 8 போடலாம். ஓகேவா? சோ போட்டோம்னா இங்க ஒரு 24 into 2 போட்டோம்னா 48 வரும். 48 minus 8 40. அகைன் என்ன பண்றோம் அப்படின்னா இந்த 40 டபுள் பண்றோம். 40 into 2 பார்க்கிறோம், மைனஸ் 16. சரிதானா? சோ இப்போ இங்க எல்லாமே 2 ஆல் மல்டிப்ளை ஆயிட்டு வரும். இங்க எல்லாமே 8 ஓட மடங்குகள்ல போகும். சோ இப்போ இங்க பார்த்தோம்னா 80 minus 16 போட்டோம் அப்படின்னா 4, 7 கொண்டு போச்சுன்னா 6. ஓகேவா? அடுத்ததா 64 பார்க்கிறோம். 64 into 2 மைனஸ் 24 இருக்கும். அப்ப இங்க போட்டோம்னா 128 மைனஸ் 24 போட்டோம்னா 104 நமக்கு கிடைக்கும். சோ 104 தான். அடுத்தது என்ன அப்படிங்கறத क्वेश्चन போட்டோம்னா 102 into 2 மைனஸ் இங்க 32 ஒரு 4 மடங்கு 8 ஓட பார்த்தோம்னா 32 தான். அப்ப இங்க பெருக்கணும்னா 208 மைனஸ் 32 மைனஸ் பண்ணோம்னா 8க்கு 6 போச்சுனா 2, 20க்கு 3 போச்சுனா 17. அப்ப ஆன்சர் பார்த்தோம்னா 170. தப்பு பண்ணிக்கணும். 4 8 32 32. அப்ப இங்க என்ன வரும் அப்படின்னா 6 வரும். 176 அப்படிங்கிறது கிடைக்கும். சோ இங்க பார்த்தோம்னா ஆப்ஷன்ல டி ஆப்ஷன்ல இருக்கு 176 அப்படிங்கிறது. ஓகேவா? இதுக்கப்புறம் அடுத்த क्वेश्चन. ஒரு தேர்வில் 25% மாணவர்கள் ஆங்கிலத்தில் தோல்வி அடைகிறார்கள். ஓகேவா? சோ இங்க ஃபெயில்டு பர்சன்டேஜ் தான். இதுக்கப்புறம் 15% மாணவர்கள் தமிழில் தோல்வி அடைகிறார்கள். சோ தமிழ்ல ஃபெயில்டு. இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 65% மாணவர்கள் 2 பாடங்களிலும் தேர்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 2 பாடங்களிலும் பாஸ் பண்ணவங்களோட பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. இங்கேயே நீங்க போடணும். சரிதான்? எழுதலாம் எழுதல அப்படியே நீங்க எப்படி பண்றதுன்னு பாத்துக்கலாம். இப்ப இங்க பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2 ஃபெயில்டு கொடுத்துருவாங்க. இப்ப கொஸ்டின் என்ன கேட்டாங்க அப்படின்னு பார்க்கலாம். எத்தனை சதவீதம் மாணவர்கள் 2 பாடங்களிலும் தோல்வி அடைந்தார்கள் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்ப இங்க தமிழ்ல மட்டும் 25% ஃபெயில். ஓகேவா? சோ இது என்ன ஏ அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இங்கிலீஷ்ல மட்டும் அப்படி 25% இங்கிலீஷ். ஓகே. அடுத்து தமிழ்ல பார்க்கும்போது என்ன பி அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இது 15%. அடுத்து 2 அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இங்க பார்த்தோம்னா 2 பாடங்களிலும் தோல்வி பெற்றவர்கள். அப்ப ஓவரால் ஃபெயில் ஸ்டூடண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா A யூனியன் B எவ்வளவு இருக்காங்க அப்படின்னா 65 minus 30, 100 minus 65 எடுக்கலாம். அப்படி எடுத்தோம்னா இவங்க எவ்வளவு வந்துட்டாங்க அப்படின்னா 35% வந்துருவாங்க.
ஓகேவா? அப்ப மொத்த பாடத்துல ரெண்டுலயுமே தோல்வி அடைஞ்சவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். அப்படி பார்த்தோம்னா ரொம்ப சிம்பிள். இது ரெண்டையும் கண்டுபிடிச்சிட்டு இதுக்கும் அதுக்கும் நீங்க வித்தியாசம் பார்த்தாலே போதும் கிடைச்சிடும். ஃபார்முலா பார்த்தோம்னா n of A union B equal to n of A plus n of B minus n of A intersection B அப்படின்னு சொல்லி. அப்ப இங்க இன்டர்செக்ஷன் அப்படிங்கிறது ரெண்டுலயும் ஓகேவா? சோ இங்க யூனியன் ஏன் நம்ம யூனியன் போடுறோம்னா மொத்தமா ஃபெயில் ஆனவங்க அப்படின்னு 65% மாணவர்கள் 2 பாடங்களும் தேர்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஓவராலா ஃபெயில் ஆனவங்க எவ்வளவு பார்த்தோம் அப்படின்னா 35 பேர் ஓகேவா? சோ இந்த 2 பாடங்களே அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த 35% யாரெல்லாம் இருக்காங்கன்னா தமிழ்ல மட்டும் ஃபெயில் ஆனவங்க இருக்கலாம், அதே மாதிரி இங்கிலீஷ்ல மட்டும் ஃபெயில் ஆனவங்க இருக்கலாம். சோ அப்ப நமக்கு அது தேவையில்லை. ஓவரால் ஃபெயில் ஆனவங்க 35 பேர். இதுல 2 பாடங்களும் ஃபெயில் ஆனவங்க எவ்வளவு பேர் அப்படின்றத இங்க நமக்கு கொஸ்டின் ஓகேவா? சோ இங்க பார்த்தோம் அப்படின்னா ஓவரால் ஃபெயில் ஆனவங்க 35 நம்ம எடுக்கிறோம். 35 equal to n of A 25 plus n of B 50 minus இதுதான் நமக்கு தேவை. சோ இது x வச்சுக்கிறேன். இங்க ரெண்டே ஆட் பண்ணா 40. இது இந்த பக்கம் வரையில மைனஸ் ஆகுமா? அப்ப -5% வரும். -6 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 5% அப்படிங்கறத நமக்கு ஆன்சர். சோ ஆப்ஷன்ல பார்த்தோம் அப்படின்னா B ஆப்ஷன் 5%. இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பிக்சர் கொஸ்டின். சோ இங்க என்ன அப்படின்னா 36 into 4 போட்டு பாத்தீங்கன்னா கிடைக்கும் 24 மிச்சம் 2 12 8 16. அப்ப அதே லாஜிக் தான் இங்கே வரும். சோ 4 போட்டோம்னா 16 into 6 பேலன்ஸ் வரும். 16 plus 1 17 176. ஆப்ஷன்ல A ஆப்ஷன் இருக்கு 176. கோடிங் டிகோடிங்ல இங்க இருந்து லைன் என்பது fish என்றும் fish என்பது parrot என்றும் parrot என்பது rat என்றும் rat என்பது cat என்றும் cat என்பது tiger என்றும் அழைத்தால் bird என்பதை எவ்வாறு அழைக்கலாம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதாவது bird இப்பதான் கொஸ்டின் இருக்கு தெரியுமா? நீங்க பாத்துட்டீங்கன்னா நிறைய டெஸ்ட் எழுதிருக்கீங்க. ஒவ்வொரு கலரை ஒவ்வொன்றா போட் பண்ணி இப்ப பச்சை சிவப்பு சிவப்பு நீளமும் நீளத்தை நிலைன்னு சொல்லிட்டு கடைசியா ரத்தத்தோட நிறம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அதே இங்க என்ன அப்படின்னா பேர்ட் என்பதை எவ்வாறு அழைக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்ப இங்க கொடுக்கறதுலயே பறவை அப்படிங்கிறது எது மட்டும்தான் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பேரட் மட்டும்தான் வருது. அப்போ பேரட் அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்றோம்? பேரட் என்பதை ரேட்னு சொல்றோம். அப்ப இங்க ரேட் நமக்கு இங்க எது கன்ஃபியூஸ் ஆயிருக்காது. பேரட் தான் மெயின். சோ அந்த ஆன்சர் தான் மெயின். அதை நம்ம என்ன சொல்றோம்? டீகோட் பண்றோம். அதுதான் பார்க்கணும். ஓகேவா? சரி, ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ரேட் வரும். அடுத்ததான் கோடிங் டிகோடிங்லயே உஷா இஸ் பிளேயிங் கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. சோ உஷா இஸ் பிளேயிங் கார்ட்ஸ் ஓகேவா? சோ இது என்ன பண்றாங்க அப்படின்னா POK கொஞ்சம் ஸ்பேஸ் எழுதிக்கணுமா? POKITOPMA நீங்க இப்படி மாத்தி எழுதிட்டாலும் சொல்லலாம் ஓகேவா? இங்க இந்த மாதிரி இருக்குதுன்னா ஓகே. சோ இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இங்க இது வந்து இதுக்கு ஈக்குவல். அப்ப இங்க பார்த்தோம்னா ஆஷா இஸ் பிளேயிங் டென்னிஸ். இதுக்கு போட்டு பார்த்தோம்னா KOPJAKIMA ஓகேவா? சரி, இதுக்கப்புறமா இங்க they are playing football. They are playing football. பார்த்தோம்னா KITOPSOPHO. இதுக்கப்புறமா இங்க hearts and tennis. Hearts and tennis. நீ பார்த்தோம்னா POSURKOP. சரியா? ஓகே. சோ இப்ப என்ன கேக்குறாங்கன்னா ஆஷா என்பதை எவ்வாறு எழுதணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சோ இப்ப இங்க பார்த்தோம் அப்படின்னா ஆஷா எங்க இருக்குன்னா இந்த ஆஷா அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்குன்னா அப்ப மத்ததெல்லாம் நம்ம எலிமினேட் பண்ணாங்க. இதுக்கான கோட் என்ன அப்படின்னு சொல்லி எடுக்க முடியும். பார்க்கலாமா? சரி, இங்க இஸ் பிளேயிங், இங்க இஸ் பிளேயிங். அப்ப இங்க ரெண்டுக்கும் காமனா இருக்கக்கூடிய 2 வேர்ட் நம்ம கேன்சல் பண்ணலாம். KA கேன்சல், MA கேன்சல். ஓகேவா? அப்ப மீதி இது ரெண்டுல தான் ஏதோ ஒன்று வரப்போகுது. மீதி இன்னொன்று என்ன பார்த்தோம்னா
டென்னிஸ் இருக்கு, இங்கேயும் டென்னிஸ் இருக்கா. இப்ப இங்க கம்பேர் பண்ணும்போது கேஓபி காமனா இருக்கு. அப்ப இங்க ஆஷா அப்படிங்கிறதுக்கான கோட் என்ன அப்படின்னா ஜேஏ தான். சோ ஆன்சர் பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ ஜேஏ. இதுக்கப்புறம் பார்த்தோம்னா அடுத்த கொஸ்டின். சோ இதுவே நீங்க எழுதினாலும் எழுதிக்கலாம், இல்லைன்னா G7D K12G அடுத்ததா O17J W27P. ஓகேவா? சோ இங்க இருந்து பாத்தீங்க அப்படின்னா G7 இங்க 11, இங்க 15, இங்க 23 எப்படி இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். சோ இங்க இருந்து நீங்க பார்க்கும்போது 7ல இருந்து 11 4 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி இங்க பார்த்தோம் அப்படின்னா இதுவும் 4 தான் 15. அடுத்தது இங்க பார்த்தோம் அப்படின்னா 4ல இருந்து G7D K12G O17J ஓகே W27P 7 இங்க 11 15 அங்க 23. இது 7 இங்க பார்த்தோம்னா +5 இங்க பார்த்தோம் அப்படின்னா இது கிடையாது தான் சார். இது நமக்கு இது கிடையாது அந்த தான் வருது. இதுக்கப்புறம் தான் சரி. இப்ப இங்க பார்த்தோம்னா 4 4 அப்ப இங்கேயும் +4 வந்துச்சு. என்ன வரும் அப்படின்னா 19 இருக்கிறது வரும். ஸோ 19 என்ன அப்படின்னா எஸ் தான். அப்ப கொடுத்துருக்க எஸ் பார்த்தோம்னா ஏலேயும் இருக்கு சிலே இருக்கு, ரெண்டும் வராது அப்படிங்கிறத விட்டுலாம். அதுக்கப்புறம் +5 ஸோ அடுத்து +5 எடுத்துட்டோம் அப்படின்னா 17 + 5 22 வந்துடும். ரெண்டு இடத்துலயுமே 22 இருக்கு. சரி சாரி இங்க 225 இருக்கு. அப்ப இது வராது, இந்த ஆன்சர் எடுத்துக்கலாம். அடுத்து பார்க்கலாம். இங்க 4 + 3 7 7 + 3 10 10 + 3 13 13th ஆல்பபெட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதுதான். அப்ப எஸ் 22M அப்படிங்கிறது ஏ தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின். ஒரு புத்தகத்தின் விலையில் 20% தள்ளுபடி செய்தாலும் ஒரு வியாபாரிக்கு 10% லாபம் கிடைக்கிறது. அப்புத்தகத்தின் குறித்த விலை மார்க்கெட் பிரைஸ் 440 எனில் அடுத்த விலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இந்த கொஸ்டின் பார்த்துக்கணும். இந்த கொஸ்டின் நமக்கு ஃபார்முலா இருக்கு. அதாவது ஒரு வியாபாரிக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்தாலும் ப்ராஃபிட் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கான ஃபார்முலா 100 மைனஸ் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் into market price equal to 100 plus profit percentage into cost price. இந்த ஃபார்முலா எப்படி ஞாபகம் வைக்கிறது? இங்க क्वेश्चनல டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் இருக்கும், ப்ராஃபிட் பர்சன்டேஜும் இருக்கும். காஸ்ட் பிரைஸ் அல்லது மார்க்கெட் பிரைஸ் ரெண்டு ஏதாச்சும் கொடுத்து இன்னொன்னு கேட்பாங்க. அப்ப இங்க டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ்னா டிஸ்கவுண்ட் எப்பவுமே நம்ம மைனஸ் பண்ணுவோமா, 100 வந்து மைனஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தள்ளுபடி சதவீதம் எப்போதும் அதனோட குறித்த விலையிலே தான் குறிப்பிடப்படும். ஸோ அப்படியே நோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ப்ராஃபிட் பர்சன்டேஜ்ங்கிறது எப்போதும் நம்ம 100 கூட ஆட் பண்றதுனா லாபம் அல்லது நஷ்ட சதவீதம்ங்கிறது எப்போதுமே அதனோட அடக்க விலையிலே தான் குறிப்பிடப்படும். நீங்க எப்படி எழுதி ஈக்குவல் பண்ணிட்டாலே போதும். எழுதிக்கலாமா? தள்ளுபடி வந்து 20%, அப்போ எடுத்தோம்னா 80% கிடைக்கும். இன்ட்டு மார்க்கெட் பிரைஸ் ஈக்குவல் டு இங்க ஆட் பண்ணோம் அப்படின்னா 110 கிடைக்கும். இன்ட்டு காஸ்ட் பிரைஸ் மார்க்கெட் பிரைஸ் 440 பர்சன்டேஜ் ரெண்டுமே கேன்சல் ஆகி நம்ம அப்படியே விட்டுக்கலாம். இங்க 440 இங்க காஸ்ட் பிரைஸ் என்ன அப்படிங்கிறது கொஸ்டின். ஸோ 0 க்கு 0 கேன்சல், 1 இங்க 4 4 இன்ட்டு 8 போடணும் 32 320 ரூபா அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பார்த்தோம்னா ஆப்ஷன் பி. சரிதானா? ஸோ இப்படிதான் போடணும். இந்த ஃபார்முலா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்தோம்னா சிம்பிளிஃபிகேஷன்ல இந்த மாதிரி 1 or 2 வேல்யூஸ் வந்து ரிப்பீட்டடா வருது அப்படிங்கிற பட்சத்துல நம்ம அந்த நம்பருக்கு பதிலாக ஏதோ ஒரு வேரியபிள் வந்து வச்சுட்டு ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். ஓகேவா? இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா 469ங்கிற நம்பரும் 174 அப்படிங்கிற நம்பர் ரிப்பீட்டடா வருது. ஸோ இதை ஏ எடுக்கிறோம், இது பி எடுக்கிறோம். இங்க சப்ஸ்டிட் பண்ணோம்னா இங்க ஏ இங்க பி, இங்க ஏ இங்க பி. ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலா பாருங்க.
a plus b whole square minus a minus b whole square அப்படின்னு சொல்லி இந்த ஃபார்முலா இருக்கு. இது நமக்கு சிம்பிளாவே ஃபார்முலா இருக்குது. ஃபார்முலா என்னன்னா 4ab அப்படின்னு. சரிதானா? இப்ப கீழே பாருங்க, இங்க a இங்க b. சரிதானா? அப்ப இங்க மேல நம்ம இந்த ஃபார்முலா சிம்பிளை பண்ணோம்னா 4ab அப்படிங்கிறது கிடைக்கும். கீழே ab அப்படிங்கிறது இருக்கு. சோ இது ரெண்டு கேன்சல் ஆகி 4 அப்படின்னு கிடைக்கும். சோ ஆன்சர் வந்து இதுதான். ஆப்ஷன் B 4. இதுக்கப்புறமா இரண்டு எண்களின் மீச்சிமா 588. பின்வரும் வச்சு எதை வச்சு மீகோடாவாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. சோ இங்க என்ன அப்படின்னா LCM எப்போதுமே HCF ஓட மடங்குல தான் இருக்கும். சரிதானே? ஏதோ மடங்குல. அப்ப இங்க என்ன அப்படின்னா LCM டிவைட் பை HCF நம்ம போட முடியும். ஓகேவா? அப்போ இங்க LCM HCF கொண்டு டிவைட் பண்ணும்போது ஏதோ ஒரு முறையா நமக்கு கிடைக்கும். அப்ப இங்க எப்படி எடுக்கலாம் அப்படின்னா HCF அப்படிங்கிறது அந்த LCM டிவைட் பண்ணணும். அப்படிதானே? அப்ப கொடுத்துட்டு வேற இல்ல 49 டிவைட் பண்ணுமானா டிவைட் பண்ணணும். ஓகேவா? இது எப்படி நம்ம டிவைட் பண்ணோம் அப்படிங்கறது கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இங்க நீங்க 588 டிவிசிபிளா போட்டு 588 டிவிசிபிளா போட்டு பண்ணுங்க. சோ அங்க வர காரணியும் இதுல வர காரணியும் ஒரே மாதிரி இருந்துச்சு டிவைட் பண்ணணும் அப்படிங்கறத எடுக்கலாம். ஓகேவா? சோ இங்க 49 டிவைட் பண்ணும், 21 டிவைட் பண்ணும், 35 டிவைட் பண்ணாது. இந்த நம்பரை பார்த்தாலே என்ன சொல்லுவாங்க, ஏன்னா ஒரு வேல்யூ வந்து 5ஆல முடிக்கிற நம்பரால டிவைட் ஆகும்னா மேல எப்படி இருக்கும், 5ஆல முடிஞ்சிருக்குன்னா அல்லது 0ஆல முடிஞ்சிருக்கு. இங்க ரெண்டுமே முடியல. இப்ப இதுக்கான ஆன்சர் 35 தான். சரிங்களா? 28 டிவைட் பண்ணும். ஓகே, அடுத்தது அனாலிசிஸ். நீங்க பார்த்தோம்னா கமாண்டர் அப்படிங்கிறத கடற்படை அப்படிங்கிறதோட லிங்க் பண்ணிருக்காங்க. அப்ப இங்க பிரிகேட்டர் அப்படிங்கிறது எதோட லிங்க் பண்ணலாம் அப்படின்னா ஆர்மி. சரிங்களா? சோ ராணுவம். இது என்ன அப்படின்னா நம்மளோட முப்படைகள் சொல்லுவோம் இல்லையா? சோ அதுல இருக்கக்கூடிய சுப்பீரியரான போஸ்டிங். சோ எங்களோட போஸ்டிங்ஸ் இருக்கு இல்லையா? சோ அவங்க கேப்டன் எடுத்துட்டோம்னா ஷிப்ல ஓடுறவங்களுக்கு நம்ம கேப்டன் சொல்லுவாங்க. சோ நேவி தான். சோ அந்த நேவிலேயே அந்த கேப்டன் ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? சோ அந்த கேப்டன்களுக்கும் ஹெட்டா இருக்கக்கூடியவங்க இப்படி இருப்பாங்க இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தர் இருக்காங்க. இப்ப நம்ம பைலட் சொல்றோம், இது நானும் கை போடுறாங்க. சோ அவங்களுக்கும் மேல நேவி போர்ஸ் இருக்கு இல்லையா? நம்மளோட ராணுவம். சோ அதுல அந்த விமானம் படைக்கு ஹெட்டா யாரு இருக்காங்க, கமாண்டர் சொல்லுவோம். சோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஹை லெவல் இருக்கக்கூடிய தான். அப்ப எங்க என்ன அப்படின்னா ஜிகே நாளைக்கு நமக்கு வந்து தேவைப்படுது. பெருசா டெப்தாலாம் இருக்காது. நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். இப்போ எப்படி கேட்கலாம்னா கப்பல ஃபாலோவிங் கொடுத்து கேட்கலாம். அப்ப விமானம் ஓட்டுறது பைலட் சொல்லுவோம், இந்த மாதிரி தான். சோ இங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் அந்த ஜிகே நாளைக்கு பொது அறிவு இருந்தாலே போதும். அது நம்ம பொது அறிவுக்குள்ளேயே நம்ம நிறைய கொடுத்துருக்கோம். சோ நீங்க அதை ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகே, இதுக்கப்புறமா TOP இது எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா மேல இங்க 3 லெட்டர் இருக்கு, இங்க 6 லெட்டர் இருக்கு. அப்ப என்ன ஒவ்வொரு இடத்துக்கும் 2 லெட்டர் அவங்க அசைன் பண்ணிருக்காங்க. OQ NP SQ இருக்கு. சரிங்களா? சரி, இப்போ இத கன் அப்படிங்கிறது என்னன்னு கேக்குறாங்க. இது எப்படி நம்ம கெஸ் பண்றது அப்படின்னா முதல்ல நமக்கு நம்பர் எழுதிருக்கோம். சரிங்களா? லெட்டர் வச்சு நம்மளால கெஸ் பண்ண முடியாது. நம்பர் எழுதிருக்கோம். Tனா 20, இது 15, இது 16. இங்க பார்த்தோம்னா Oனா 15, Qனா 17, Nனா 14, Pனா 16, Sனா 19, Uனா 21. ஓகேவா? சரி, இங்க 20 இருக்கு. இது பார்க்கும்போது இருக்கிறதுக்கு லிங்க் இல்ல. 15 14 லிங்க் இருக்கு. இப்ப இங்க பாருங்க 15ஆ இந்த நம்பருக்கு முந்தின நம்பர் 14. அப்ப லெட்டர் வந்து 14. இதுக்கு அடுத்தது 16. ஓகேவா? அப்ப இது லிங்க் ஆகும். இங்க பாருங்க இருக்கிறதுக்கு லிங்க் ஆகும். ஆனா Tயோட லிங்க் ஆகுமா? சோ இது இதோட ப்ரிசீடடா வரும், இது இதோட ஃபார்வர்டா வரும். சோ அதே மாதிரி தான் இங்க இருக்கு. அப்படின்னு நான் மாத்தி எடுத்துருக்கேன். சோ இங்க பாருங்க T20 இங்க கொடுத்திருக்கிறது T20. Tக்கு முன்னாடி அப்படின்னா 19 வருமா? RAT ஏன்னா TAR வருது. ஓகேவா? அப்ப இங்க SU ZB QS வருமா? இப்ப இங்க 20 னா இங்க 19, இங்க 21. இங்க 1னா இங்க 26, இங்க 2. இங்க 6 18 அப்படின்னா இங்க 17, இங்க 15. சரி 18 19. சரி 19 இந்த இடத்துல 19 வரும். அப்ப அதே மாதிரி தான் கன் இருக்கும். அப்ப கன் நீங்க மாத்தீங்க அப்படின்னா NUG வரும். இங்க எழுதிட்டீங்கன்னா இது 14, இங்க 21, இங்க 7. அப்ப இங்க எழுதிங்கன்னா 13 15 இருக்கும். 21னா 20 22 இருக்கும். Gனா 7, 6 8 இருக்கும். வெட்ட சிம்பிள் பண்ணீங்கன்னா இது M, இது O, இது T, இது V. 6னா F, 8னா H. அப்ப MO TV FH. ஆப்ஷன் C இருக்கு. C தான் ஆன்சர்.
அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். சோ அடுத்த क्वेश्चन பார்த்தோம்னா பிளஸ் என்பது பெருக்கல் என்றும் மைனஸ் என்பது வகுத்தல் என்றும் பெருக்கல் என்பது பிளஸ் என்றும் வகுத்தல் அப்படிங்கிறது மைனஸ் னு சொன்னோம் அப்படினா இதோட என்ன கேக்குறாங்க. சோ இங்க 25 பெருக்கல் அப்படிங்கிறது என்ன அப்படினா பிளஸ் ஓகேவா 5. அடுத்து மைனஸ் அப்படிங்கிறது எப்படி சொல்றோம் அப்படினா டிவிஷன் னு சொல்றோம். சோ டிவிஷன் 3. அடுத்து டிவிஷன் அப்படிங்கிறது மைனஸ் னு சொல்றோம் 2. அடுத்து பிளஸ் அப்படிங்கிறது மல்டிப்ளிகேஷன் னு சொல்றோம் 5. சரினா இத சால்வ் பண்ணோம் அப்படினா so first இது பெருக்குவோமா இது டிவிஷன் அப்ப 25 plus 5/3 minus 10 அப்படினு சொல்லலாம். இத சால்வ் பண்ணோம் அப்படினா 75 plus 5 minus 10 by 3 சொல்லலாமா. இப்போ இங்க பார்த்தோம்னா plus 5/3 கரெக்ட் தானே. 25 இங்க வந்து பிளஸ் னு சொல்றோம் 5 மைனஸ் இருக்கு மைனஸ் டிவிஷன் சொல்றோம் 3. அடுத்து டிவிஷன் வந்து மைனஸ் சொல்றோம் -2 பிளஸ் வந்து மல்டிப்ளிகேஷன் சொல்றோம் into 3. ஓகே 25 plus 5/3 minus 2 into 5 10. ஓகே இங்க இது எஸ்டிமேட் தான் 30 வந்து. அப்ப இங்க பார்த்தோம்னா இங்க 18 - 30 by 3 போடலாம். அப்ப இங்க என்ன வரும்னா 50/3 அப்படிங்கிறது ஆன்சர் வரும். சோ ஃபைனல் ஆன்சர் பார்த்தோம் அப்படினா 50/3. ஆப்ஷன் பி. அடுத்ததா பிக்சர்ல சோ இப்ப நடுவுல இருக்க நம்பர் எப்படி கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சோ இங்க பார்த்தோம்னா இது எப்படி கிடைக்குதுன்னா மேல இருக்க நம்பரையும் கீழே இருக்க நம்பரையும் தனித்தனியா பெருக்கி டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சா கிடைச்சிடும். அப்ப 11 into 12 போட்டோம்னா 132 அப்படிங்கிறது கிடைக்கும். இதுக்கு அப்புறமா 9 பார்த்தோம்னா 54. டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 12க்கு 4 போச்சுன்னா 8, 12க்கு 5 போச்சுன்னா 7, 78. அப்ப அதே மாதிரி இங்க போடலாமா. இங்க 140, இங்க 7 8 56, 10க்கு 6 போச்சுன்னா 4, 13க்கு 5 போச்சுன்னா 8, 84. சோ ஆன்சர் பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ 84. இதுக்கு அப்புறமா இரண்டு பின்னங்களையும் கூடுதல் சொல்லியிருக்காங்க. 5 3/9. இதை நம்ம ஆர்டர் பண்ணி பார்த்தோம்னா 45 45 3 48 48/9. இதுக்கு அப்புறமா ஒரு பின்னம் 8 8 3 11 11/4 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அப்ப இன்னொரு பின்னம் என்ன அப்படிங்கிறது கொஸ்டின். சரி ஓகே. அப்ப இங்க பார்க்கலாமா. இது a இதுதான் a + b ரெண்டு பின்னங்களோட கூட்டல். அப்ப இங்க 11/4 plus b equal to 48/9. b equal to என்ன பண்ணலாம் 48/9 minus 11/4 போடலாமா. இப்போ 9 36. இதுக்கு பார்த்தோம்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாமா. 32க்கு 2 மிச்சம் 3, 16 3 19 minus 99. 2 3 16 192 இங்க 99. 12க்கு 9 போச்சு அப்படின்னா 3, இங்க 18க்கு 9 போச்சுன்னா 9. அப்ப 93/36 அப்படின்னு சொல்லிடுவோம். கேன்சல் பண்ணோம்னா இங்க 30 இங்க 12. கலப்பு பின்னங்கள் எழுதணும்னா 2 பண்ணோம்னா 24, மிச்சம் 7 வருமா. 7/12 2 7/12 அப்படின்னு சொல்லி போடலாம். 2 7/12 ஆப்ஷன் ஏ. இதுக்கப்புறம் ஆங்கில அகவரிசைப்படி வரிசைப்படுத்தப்பட்ட பிறகு இரண்டாவது வரக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்ப இதை ஆர்டர் பண்ணலாமா. சரி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் பார்க்கும்போது எல்லாத்துக்குமே ஜி தான் இருக்கு. ஓகே அடுத்த செகண்ட் பார்க்கும்போது ஆர் 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 இருக்கு. ஓகேவா. அப்போ எல்லாத்துக்குமே இந்த மூணுலயே காமன். இப்ப இதுல யூ இருக்குது. அப்ப இதுதான் நமக்கு என்ன ஆகும்னா கடைசியா வரும், ஃபோர்த்தா வரும்.
சரி பார்க்கலாம். அப்ப அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் இருக்கிற இந்த மூணுல எது ஃபர்ஸ்ட் வரும்னா மூணாவது இருக்கிறதுக்கு அப்புறம் மூணாவது எல்லாத்துக்குமே ஓ தான் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இங்க யூ இருக்குது, இங்க ஏ இருக்குது, இங்க டி இருக்குது. சரிதானா? ஜி ஜிஆர்ஓ ஜிஆர்ஓ ஜிஆர்ஓ, இங்க யூ, இங்க ஏ, இங்க டி வருது. சோ இதுல பார்த்தோம் அப்படின்னா ஏ தான் ஃபர்ஸ்ட் வரும். சோ இப்போ இங்க ஏய ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இங்க யூ இருக்குது, இங்க டி இருக்குது. யூ 21, டி வந்து 20. அப்ப இதுதான் செகண்ட் வரும், இது தேர்ட் வரும். ஓகேவா? சோ ஆன்சர் பார்த்தோம்னா இதுதான். ஓகேவா? அடுத்த கேள்வி தனிவரியில இருந்து. சரி, ரூபாய் 550 4.5 ரூபாய் 99 தகவலியாக இவருக்கு காலம் தேர்வுன்னு கேட்கிறாங்க. சோ என்னோட வேல்யூ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இன்டு 100 டிவைடட் பை பிரின்சிபல் இன்டு ஆர். ஓகேவா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்த்தோம்னா 99 இன்டு 100 டிவைடட் பை பிரின்சிபல் பார்த்தோம்னா 550 இன்டு வட்டி வீதம் பார்த்தோம்னா 4.5. இந்த 9/2 எடுத்துக்கலாம். அப்ப இந்த 9/2ங்கிறத மேல எடுத்துக்கிறோம், இன்டு 2 அப்படிங்கிறது 0 க்கு 0 கேன்சல். இங்க 5, இங்க 9, இங்க 9 க்கு 9 கேன்சல். இங்க 5ஆல கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இங்க 2 இங்க 2 4. சோ 4 இயர்ஸ் அப்படிங்கறது ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்த क्वेश्चन. சரி, இதுல இந்த ட்ரையாங்கிள் அப்படிங்கிறது இசை கலைஞர் மியூசிஷியனையும், அதுக்கப்புறமா இந்த ரெக்டாங்கிள் அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட்ஸையும், இந்த ஸ்கொயர் அப்படிங்கிறது பிளேயர்ஸையும் குறிக்குது. ஓகேவா? क्वेश्चन என்ன கேக்குறாங்க அப்படிங்கறத பாருங்க. விளையாட்டு வீரர் क्वेश्चन இருக்கும். எந்த பகுதியானது இசை கலைஞராக உள்ள மற்றும் விளையாட்டு வீரராக இல்லாத மாணவர்களை குறிக்கிறது? ஓகேவா? எந்த பகுதியானது இசை கலைஞராக உள்ள, அப்போ ட்ரையாங்கிள்ல வரும், விளையாட்டு வீரராக இல்லாத அப்ப ஸ்கொயர்ல வராது. ஓகேவா? சோ இப்ப நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் எந்த இடத்துல வரும்னா பி வருமா அப்படின்னு சொல்லிட்டு கொள்ள போறோம். அப்படி கிடையாது. இவங்க வந்து இசை கலைஞரா இருக்காங்க, விளையாட்டு வீரரா இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா மாணவரா இல்லாத அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணல. அப்ப என்ன அப்படின்னா நம்ம இங்க எடுக்கணும். சோ இசை கலைஞராக மட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னாதான் நம்ம இங்க வரும். சோ இங்க இசை கலைஞராகவும் இருக்கிறாங்க, மாணவராகவும் இருக்கிறாங்க. சோ கியூ தான் எடுக்கணுமே தவிர பி வராது. ஓகேவா? மென்ஷன் பண்ணல. அடுத்ததான் 15 ஆண்டுகளுக்கு பிறகு ஏயின் வயதானது அவரின் மகனின் வயதை போல 2 மடங்கு. ஆனால் 5 ஆண்டுகளுக்கு முன்பு அவரின் வயதானது மகனின் வயதை போல 4 மடங்கு. அவர்களின் தற்போதைய வயது என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அதாவது ஏ ஒருத்தங்க இருக்கிறாங்க, பிங்கிறது அவங்களோட சன். ஓகேவா? ஏ என்பவரின் வயதானது 15 வருஷத்துக்கு பின்னாடி, சோ பிரசன்ட் எடுக்கிறோம், 15 இயர்ஸ்க்கு ஆஃப்டர் அவர் மகனின் வயதை போல 2 மடங்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறமா 5 வருஷத்துக்கு முன்னாடி அதே அவரோட வயசு பையனோட வயசு மாதிரி 4 மடங்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப என்னன்னா தற்போது இவங்க 2 பேரோட வயசு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்ப இது என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம எக்ஸ் எடுத்துக்கலாம். இங்க 4x இங்க x எடுத்துட்டு சோ இங்க இருந்து இந்த ரேஷியோக்கு நம்ம எடுக்க போறோம். சோ 5 வருஷத்துக்கு முன்னாடில இருந்து இங்க வரோம்னா பிரசன்ட் வர்றதுக்கு ஒரு 5 வருஷம் கூடி இருக்கும். இந்த பிரசன்ட்ல இருந்து 15 வருஷம் கழிச்சு அப்ப இங்க ஒரு 15 ஓவரால் இங்க 20 கூடிக்குமா? சோ இங்க 20 இங்க 20. இதை நம்ம இதுக்கு சால்வ் பண்ணி என்ன கண்டுபிடிக்கணும்? எக்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்ப என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது முக்கியம். பிரசன்ட் ஏஜ் தான் கேட்டிருக்காங்க. அப்ப பிரசன்ட் என்ன வரும் அப்படின்னா 4x இது கூட ஒரு 5 வருஷத்துக்கு கூட்டினா போதும். சோ அதே மாதிரி இங்க எக்ஸ் பிளஸ் 5 இதுதான் இங்க. அப்ப இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். எக்ஸ் கண்டுபிடிச்சு இதுல நம்ம சப்ஸ்டிட் பண்ணிட்டா கூட போதுமானதுதான். ஓகே, பார்க்கலாம். 4x plus 20 divided by x plus 20 equal to 2/1. Cross multiplication பண்ணோம் அப்படின்னா 4x plus 20 equal to 2x plus 40. அப்ப இங்க எடுத்தோம்னா இது 2x equal to 20 அப்படின்னு வரும். இங்க கேன்சல் பண்ணிட்டா 10. சோ x ஓட வேல்யூ 10. இதை எடுத்து இங்க போட்டீங்க அப்படின்னா 4 10 40 40 வந்து 45. இங்க 10 15 வரும். சோ அப்பாவோட வயசு 45, பையனோட வயசு 15. ஆப்ஷன் சி. இதுக்கப்புறமா விடுபட்ட படத்தை காண்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சோ இதுல எது நமக்கு மிஸ் ஆயிடுன்னு பார்த்தோம்னா இது ஃபில் பண்ணாலே நமக்கு கிடைச்சு. ஆப்ஷன் 3 ஆப்ஷன் வரும்போது சி ஆப்ஷன். வேறுபட்ட ஒன்றை காண்க. ஆசியா, ஐரோப்பா,
ஆப்பிரிக்கா, இது எல்லாமே பார்த்தோம்னா கொடுத்திருக்க மூணுமே என்ன அப்படின்னா தனித்தனி கண்டங்கள், கான்டினென்ட் சொல்லுவோம் இல்லையா, தனித்தனி கண்டங்கள். ஆனா இங்க பார்க்கும்போது அர்ஜென்டினாங்கிறது ஒரு நாடு, ஒரு கண்ட்ரி. இது வந்து சவுத் அமெரிக்கால இருக்கு. 115 2வது ஒப்பீட்டு போனோம். நம்ம செகண்ட் நாள் பார்த்துருக்கோம் பாருங்க, உங்களோட செக் பண்ணி பாருங்க. செகண்ட் தான் பார்த்தோம், இந்த கியூ வச்சு தானே அர்ஜென்டினா. இதுல வித்தியாசத்துல என்ன அப்படின்னா அர்ஜென்டினா தான். இதுக்கப்புறம் பார்த்தோம்னா டவுட் கேட்குறீங்க. சரி, அடுத்தது ஒரு ஃபர்ஸ்ட் क्वेश्चन. இங்க பாருங்க, 6 நண்பர்கள் அன்பு, பாபு, கவி, தினேஷ், இனியன், பாத்திமா ஆகியோர் ஒரு அருங்கோண வடிவ மேசையை சுற்றி அமர்ந்துள்ள. அன்பு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, நம்ம அப்படி போட்டுக்கலாம். அருங்கோணம் தான் போட்டுட்டு மேசையை சுற்றி அமர்ந்துக்கலாம். சோ இங்க கண்டிஷன் பாருங்க, அன்பு பாபு மற்றும் கவினுக்கு அருகில் அமரவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அன்புனா பக்கத்துல யாரு வரமாட்டாங்கன்னா பாபுவும் கவியும் வரமாட்டாங்க. ஓகேவா? அதுக்கப்புறமா தினேஷ் வந்து கவி மற்றும் இனியனுக்கு பக்கத்துல வரமாட்டாங்க. கவி இனியன் இவங்களுக்கு பக்கத்துல அமரல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா 3வது கண்டிஷன், பாபுவும் கவியும் அதுக்கருகே அமர்ந்துள்ள. இருக்கு எடுத்துக்கலாமா? பாபுவும் கவியும் அதுக்கருகே அமர்ந்துருக்காங்க, இப்படி பிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா பாத்திமா தினேஷ் கவினுக்கு இடையில இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சோ இங்க கவி நமக்கு இருக்காங்க, சோ இங்க தினேஷ் நம்ம போட்டுக்கலாம். ஓகேவா? அப்ப இவங்க 2 பேருக்கு இடையில யார் இருக்கா அப்படின்னா பாத்திமா இருக்காங்க. சரி, இப்ப என்ன கொஸ்டின் அப்படின்னா கீழே இருக்கிறத யார் அதுக்கருகே அமராதவர்கள் கேட்கிறாங்க. அப்ப இரண்டையும் நம்ம ஃபில் பண்ணணும். எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ தினேஷ் அப்படிங்கிறவங்க யார் பக்கத்துல வரமாட்டாங்க. இப்ப இங்க விட்டு போறது யாருன்னா பாபு, கவி, பாத்திமா, தினேஷ் இருக்கிறாங்க. இன்னும் அன்பு வரல, வேற இனியன் வரல, அப்படிதானே? சோ தினேஷ் வந்து இனியன் பக்கத்துல வரமாட்டாங்க. அப்ப இந்த இடத்துல இனியன் வராது. அப்ப இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கலாமா? அப்ப இனியன் போக மீதி இருக்கிறது அன்பு தானே, அன்பை இந்த இடத்துல போட்டுக்கலாம், முடிஞ்சிச்சு. இப்ப அருகருகே அமராதவர்கள் தான் அன்பு, பாத்திமா. அன்பும் பாத்திமாவும் அருகருகே இல்லை, அதான் ஆன்சர். சோ தினேஷ் பாத்திமா செக் பண்ணோம் அப்படின்னா அருகருகே இருக்கிறாங்க. அதே மாதிரி கவின் பாத்திமானா அருகருகே இருக்கிறாங்க. பாபு இனியன் பக்கத்துல பக்கத்துல இருக்கிறாங்க. அடுத்ததான் ஒரு வார்த்தை இரு வார்த்தைகளுக்கு முன்னால் உள்ளது. ஒரு வார்த்தை 2 வார்த்தைக்கு முன்னாடி இருக்கு. சரி, ஒரு வார்த்தை இரு வார்த்தைகளுக்கு பின்னால் உள்ளது. ஒரு வார்த்தை இரு வார்த்தைகளுக்கு பின்னால் இருக்குது. மத்தியில ஒரே ஒரு வார்த்தை இருக்கு. அப்ப இந்த மொத்தம் எத்தனை வார்த்தை இருக்கு? 3. சோ ஆன்சர். அடுத்த கேள்வி, சதுரம் ஒன்றின் மூலை விட்டம் 20 சென்டிமீட்டர் எனில் அதன் சுற்றளவை காண்பேன்னு கேட்கிறாங்க. மூலை விட்டத்துக்கான ஃபார்முலா சதுரத்துக்கு a இருக்கு, இதோட வேல்யூ தான் 20. சுற்றளவுனா 4a. அப்படிதான் இதுல இருந்து a எடுத்தோம்னா எப்படி எடுக்கலாம்னா 20/√3 √2 எடுக்கலாமா? இது அப்படி கீழே எடுத்துறேன். அப்போ 4 × a யோட வேல்யூ 20/√2 போடலாம். சரி, இப்ப இந்த 4 எப்படி பிரிக்கிறோம்னா 2 × 2. இந்த 2 எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா 2 × √2 × √2 பிரிக்கிறோம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? √2 × √2 தான் நமக்கு 2 கிடைக்கும். 20/√2 இருக்கும். அப்ப √2 கேன்சல். ஃபைனலா பார்த்தோம்னா 22 நமக்கு 40/√2 அப்படிங்கிறது வரும். சோ ஆன்சர் பார்த்தோம்னா A. அடுத்ததா 52 சீட்டுகள் கொண்ட ஒரு சீட்டு கட்டிலிருந்து எடுக்கப்படும் ஒரு சீட்டானது ராஜா சீட்டாகவோ அல்லது டைமண்ட் சீட்டாகவோ அல்லது சிவப்பு நிற சீட்டாகவோ அப்படியே நிகழ்தகவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. சோ இது நமக்கு நிறைய பெரிய சம்மா கேல்குலேஷன் போகும். சோ இங்க பார்த்தோம் அப்படின்னா
டினாமினேஷன் தெரியுமா? சோ இது நம்ம டாப்பர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போல இது மாதிரி. சரி நான் டினாமினேஷன் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றேன். இது மொத்தம் 52 ஷீட். ஓகேவா? இதை நம்ம 4ஆ பிரிக்கிறோம். இதுல ரெட் 2, டைமண்டும் ஹார்டினும் டைமண்டும், இங்க பார்த்தோம் அப்படின்னா ஸ்பேடும் ஃப்ளவரும். ஓகேவா? சோ இதுல எல்லாருமே ஆஸ் வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கிங், குயின், ஜாக், அதே மாதிரி 2 to 10 கார்ட்ஸ். ஓகேவா? அப்ப 2 ல 10 10, 11, 12, 13 13 கார்டா எல்லாத்தையும் இருக்குது. இப்போ என்ன சொல்றாங்க அப்படிங்கறது பாருங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கான ஃபார்முலா ப்ராபபிலிட்டி ஆஃப் A யூனியன் B யூனியன் C அப்படிங்கிறது 3 இருக்கு இல்லையா? ப்ராபபிலிட்டி ஆஃப் A பிளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் B பிளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் C மைனஸ் probability of A intersection B plus probability of B intersection C plus probability of C intersection A plus probability of A intersection B intersection C. இப்போ என்ன இருக்குன்னா ப்ராபபிலிட்டில ராஜா கார்டு, கிங், அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஆர் ப்ராபபிலிட்டி ஆஃப் டைமண்ட், அடுத்தது ப்ராபபிலிட்டி ஆஃப் ரெட். ஓகேவா? 3 தான் எடுத்துக்கிறோம். சோ அப்படி பாருங்க. ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ப்ராபபிலிட்டி ஆஃப் A எழுதும். ப்ராபபிலிட்டி ஆஃப் A அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கிங், டைமண்ட், ரெட். கிங், டைமண்ட், ரெட். ஓகேவா? சரி ஃபர்ஸ்ட் கிங் கார்டு பார்க்கலாம். கிங் கார்டு மொத்தம் 52 கார்டுல கிங் கார்டு மொத்தம் எத்தனை இருக்குன்னா 4 இருக்கும். சோ அதுக்கான ப்ராபபிலிட்டி எழுதிடுறோம். அதுக்கப்புறமா பிளஸ் டைமண்ட் கார்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா மொத்தம் 52ல டைமண்ட் எத்தனை இருக்குன்னா 13 கார்ட்ஸ் இருக்கு. ஓகேவா? பிளஸ் ரெட் கார்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா மொத்தம் 52ல ரெட் கார்டு 26 கார்டு இருக்கும். டைமண்டே 49 சேர்த்து. ஓகேவா? இதுக்கப்புறம் இன்டர்செக்ஷன் கவனமா பண்ணணும். மைனஸ் ஃபர்ஸ்ட் கிங்குக்கும் டைமண்டுக்கும் இன்டர்செக்ஷன் இது எப்படி பார்க்கணும் அப்படின்னா இன்டர்செக்ஷன் எப்படி பார்க்கலாம் அதுக்கான ஒரு வழி நான் சொல்றேன். நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. சரி ஃபர்ஸ்ட் இன்டர்செக்ஷன் எதுனா கிங்குக்கும் டைமண்டுக்கும். அப்படிதானே? சோ இங்க கிங் எல்லாம் ரவுண்ட் பண்ணிருங்க, அடுத்து டைமண்ட் எல்லாம் ரவுண்ட் பண்ணிருங்க. இப்ப ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ட் பண்ற மாதிரி எத்தனை கார்டு வருது? ஒரு கார்டு தான் வருது. அப்ப எங்க என்ன 1/52 அடுத்ததா பிளஸ் அடுத்தது B இன்டர்செக்ஷன் C தட் இஸ் டைமண்ட் ரெட். சோ இங்க டைமண்ட் ஃபுல்லா பண்ணுவீங்க, ரெட் ஃபுல்லா பண்ணுவீங்க. அதுல இந்த டைமண்ட் ஃபுல்லா 13 கார்டு இன்டர்செக்ட் ஆகும். சோ 13/52 போட்டுருவோம். பிளஸ் அடுத்தது டைமண்டுக்கும் ரெட்டுக்கும் சரி ரெட்டுக்கும் கிங்குக்கும். சோ ரெட் ஃபுல்லா போடுவோம், கிங் ஃபுல்லா போடுவோம். அப்ப 2 கார்டு வரும். சோ 2/52 போடலாம். அடுத்தது லாஸ்ட் பிளஸ் இது மூணுக்குமே இன்டர்செக்ட் ஆகுது. இங்க பாருங்க அதை எப்படி போடலாம்னு. மூணுமே இன்டர்செக்ட், அதாவது கிங் கார்டு, அடுத்தது டைமண்ட் கார்டு, அதுக்கப்புறமா ரெட் கார்டு. இது எல்லாருக்கும் எது மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட் ஆகுது அப்படின்னா ஒரே ஒரு கார்டு தான். அப்போ பிளஸ் 1/52 போட்டுக்கலாம். அப்ப இதோட ஆன்சர் பார்த்தோம்னா இங்க ஆட் பண்ணோம்னா 52 13 17 4 ஆட் பண்ணிடுமா 17 20 30 39 43. ஓகே 43. அடுத்து மைனஸ் இங்க போடலாம். இங்க போட்டோம்னா 12 15 16 16 மைனஸ் 1 லாஸ்ட் பிளஸ். ஓகே சோ இங்க பார்க்கும்போது 43 மைனஸ் 15 8 இங்க 2. சோ 28/52 அப்படின்னு சொல்லிட்டு வரும். சோ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 7/1 4 3 4 பண்ணிடுது 13 வரும். இப்போ 7/13 அப்படிங்கிறது ஆன்சர். ஓகேவா? 7/13 ஆப்ஷன்ல பார்த்தோம் அப்படின்னா டி ஆன்சரா இருக்கும். ஓகேவா? கவனமா போடணும். கேக்குறோம் போலாமா? all cups are circles. all cups are circles. அடுத்தது some circles are drums. some circles are drums. அடுத்ததா all drums are blue அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எல்லா கோப்பைகளுமே வட்டங்களாம், சில வட்டங்கள் மத்தளமா, அனைத்து மத்தளமே நீல நிறம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கன்க்ளூஷன் பார்க்கலாம். some blue are cups ன்னு சொல்றாங்க. some blue are cups இதுக்கு சம்பந்தமே இல்லை. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. செகண்ட்
சம் ப்ளூ ஆர் சர்க்கிள்னு சொல்றாங்க. இதுக்குள்ள வருதுதானே. சோ இப்ப இது கரெக்ட். மூணாவது சம் ட்ரம்ஸ் ஆர் கப்ஸ்னு சொல்றாங்க. இதுக்கு எதுவுமே சம்மந்தம் இல்லை. அப்போ இங்க ஒன்லி 2 ஃபாலோஸ். ஆப்ஷன் பி. நீங்க தமிழ்ல பாத்தீங்கன்னா சில நீல நிறங்கள் கோப்பைன்னு சொல்லியிருக்காங்க. நீளத்துக்கும் கோப்பைக்கு சமணம் இந்த கோப்பை உள்ள இருக்குது. ஓகேவா. இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சில நீல நிறங்கள் வட்டம்னு சொல்லியிருக்காங்க. அது ஓகே தானே, வட்டத்துக்குள்ள தான் நமக்கு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சில மத்தளங்கள் கோப்பைகள்னு சொல்றாங்க. ஸோ இங்க ட்ரம்ஸுக்கும் சர்க்கிளுக்கு தான் நமக்கு ரிலேஷன் இருக்கே தவிர கப்ஸே இல்லை. அதுவும் தப்பு. அடுத்ததான் 25 மாணவர்களின் சராசரி மதிப்பெண் 78.4. இங்கு 96 என்ற மதிப்பெண்ணானது 69 என தவறுதலாக கண்டறியப்பட்டது. மதிப்பெண்களுக்கான சரியான சராசரியை காண்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. சோ இந்த மாதிரி தப்பா எடுத்திருக்காங்க, மிஸ்டேக் பண்ணிருக்காங்க அப்படின்னா அதுக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஃபார்முலா என்ன அப்படின்னா கரெக்டான ஆவரேஜ், கரெக்ட் ஆவரேஜ் ஈக்குவல் டு ரா ஆவரேஜ் பிளஸ் ஆர் மைனஸ் டிஃபரன்ஸ் பை n இத்தனை பேர் அப்படிங்கிறது. சரினா இங்க இந்த டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கணும்னா கரெக்டான வேல்யூல இருந்து ராங்கான வேல்யூ மைனஸ் பண்ணணும். அப்போ அவங்க கரெக்டான வேல்யூல இருந்து ராங்கான மைனஸ் பண்ணும்போது பெரிய வேல்யூவா கிடைச்சிருக்காங்க. கரெக்டான வேல்யூ பெருசா இருந்துச்சுன்னா பிளஸ் ஆன்சர் கிடைக்கும். அப்ப இங்க பிளஸ் எடுத்துக்கணும். ஒருவேளை அவங்க மைனஸ் கிடைச்சிச்சு, தப்பான வேல்யூ அதிகமா இருந்து கரெக்டான வேல்யூ கம்மியா இருந்துச்சுன்னா மைனஸ் ஆன்சர் கிடைக்கும். அப்ப இங்க மைனஸ் எடுத்துக்கணும். ஸோ அதுதான் இங்க என்ன பண்றோம் அப்படின்னா பிளஸ் ஆர் மைனஸ் அப்படிங்கிறது போகும். அப்படியே நீங்க ஃபார்முலா போடுறதுக்கு முன்னாடி டிஃபரன்ஸ் வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். இதுல நீங்க 96 என்ற மதிப்பானது 69 தவறுதலாக. அப்ப இது கரெக்டான வேல்யூ, இது வந்து தப்பான வேல்யூ. அப்ப டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா 96 இருந்து 69 மைனஸ் பண்ணலாம். 16 மைனஸ் 9 போட்டோம் அப்படின்னா 7, 8 மைனஸ் 6 27 வருமா. சோ இங்க பிளஸ் தான். இதுதான் பெரிய வேல்யூ வந்து பிளஸ் போட்டுக்கலாம். இப்ப ராங்கான ஆவரேஜ் 78.4 பிளஸ் 27 பை நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் 25. ஓகேவா. இதுக்கப்புறம் இங்க எல்சிஎம் எடுத்து அதெல்லாம் பண்ணணும்னா நீங்க என்ன பண்ணிக்கங்க அப்படின்னா இங்கேயே கேன்சல் பண்ணிக்கலாம். ஒரு 25 மிச்சம் 2 0 போட்டோம்னா 25 0, அதுக்கப்புறம் 0 போட்டோம்னா 200. 1.08 போடுறோம். அப்ப 78.4 1.08 போடுறோம். ஓவராலா ஆட் பண்ணோம்னா 79.48 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இதுதான் ஆன்சர். ஓகேவா. ஆப்ஷன்ல பி ஆப்ஷன். இது ஈஸியாவே போட்டுப்பீங்க. 1 2 3 4 இதெல்லாம் ஆட் பண்ணீங்கன்னா 7 10. அப்ப அதே மாதிரி தான் இங்கேயும் 15 24 24 6 30. ஆப்ஷன் பி. இந்த விஷயம் பாருங்க. 2017 இந்திய குடியரசு தினமானது வியாழக்கிழமை கொண்டாடப்படுகிறது. 2021 எந்த கிழமையில் கொண்டாடப்படும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அதாவது 2017 குடியரசு தினம் Jan 26 வியாழக்கிழமையில வருது. ஓகேவா. இப்ப 2021 நம்ம போனோம். சோ இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா 2018 Jan 26, 2019 Jan 26, 2020 Jan 26, 2021 Jan 26. ஓகேவா. சோ இங்க இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இப்ப ஒரு வருஷத்துல இப்போ Jan 1 வந்து திங்கட்கிழமை கரெக்டா வச்சுக்கோங்க. ஒரு நார்மல் இயர்ல Jan 1 வந்து மண்டேவா இருக்குது அப்படின்னா லாஸ்ட் December 31 நமக்கு என்னவா தான் இருக்குன்னா மண்டேவா தான் இருக்கு. அந்த கால்குலேஷன் நம்ம பார்ப்போம். அப்ப இங்க 2017 நார்மல் இயரா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல ஜனவரி 26 வந்து வியாழக்கிழமையா இருந்துச்சுன்னா அதுக்கு அடுத்த வருஷம் 2018 ஜனவரி 25 நமக்கு என்னவா இருக்கும், நியூ இயர் முந்தினால வருது. அப்ப அதே மாதிரி 25ஆம் தேதி என்னவா இருக்குன்னா வியாழக்கிழமையா இருக்கும். அப்ப அதுக்கு அடுத்து வரக்கூடிய 26 என்னவா இருக்கும், வெள்ளிக்கிழமையா மாறிடுமா. அப்ப இங்க 2018 குடியரசு தினம் வெள்ளிக்கிழமையில வரும். அப்ப அதே மாதிரி போடுங்க. இது 18 நார்மல் இயர் தான். அப்ப அடுத்த வருஷம் 25 வெள்ளிக்கிழமை. அப்ப 26 சனிக்கிழமையில வரும். ஓகேவா. அதுக்கப்புறம் 19 அதே மாதிரிதான் சனினா ஞாயிற்றுக்கிழமையில வந்துடும். ஓகேவா. இதுக்கப்புறமா என்ன அப்படின்னா இங்கதான் இங்க 2020ங்கிறது லீப் இயர். ஓகேவா. அப்ப இங்க நம்ம நார்மலா நார்மல் இயர் வரும்போது Jan 25 வந்து நமக்கு என்னவா இருக்கும்னா ஞாயிறு இருக்கும். ஆனா இதுல அடிஷனலா ஒரு வருஷம் சேர்த்ததுனால Jan 24 நமக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா
சண்டேவா இருக்கும், ஞாயிற்றுக்கிழமையா இருக்கும் 24. அப்ப 25 நமக்கு என்னவா இருக்குன்னா திங்களா இருக்கும். அப்ப ஆப்வியஸா 26 என்ன வந்துரும் அப்படின்னா செவ்வாயா வந்துரும். ஓகேவா? சோ இங்க ஆன்சர் என்ன அப்படின்னா டியூஸ்டே, செவ்வாய் கிழமை. மைக் ஸ்டாப் ஆகலாம். சோ இப்போ இங்க BF நம்ம எடுக்கும்போது லெஃப்ட் ஆர் ரைட்ல காமனா ரெண்டு பேர் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அப்ப இங்க நம்ம இங்க B எடுத்துக்கலாம், இங்க F எடுத்துக்கலாம். ஓகேவா? சோ இந்த பக்கம் ரைட்ல லெஃப்ட்ல ரெண்டு பக்கமே ரெண்டு பேர் வந்துருவாங்க. இதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஏயின் வலதுபுறத்தில் இருந்து எண்ணும் போது A மற்றும் Bக்கு இடையில் ஒரு சிறுவன் அமர்ந்திருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஏயை வச்சுதான் சொல்றாங்க. ஏயின் வலதுபுறத்தில் இருந்து எண்ணும் போது ஏக்கும் பிக்கு இடையில ஒருத்தர் இருக்கிறாராம். அப்ப ஏ எங்க பிக்ஸ் பண்ணிக்கிறோமா? சோ வலதுபுறம் தானே, இவங்களுக்கு ரைட்ல பார்க்கும்போது ஒரே ஒரு சிறுவன் இருக்கான். ஓகே, இது போட்டோம். அதுக்கப்புறம் ஏயின் இடதுபுறத்தில் இரண்டாவதா இருக்காங்களாம். ஏயோட இது லெஃப்ட், இதுதான். இதுல 1 2 ரெண்டாவது இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இதுவும் போட்டோம். டி சியின் இடதுபுறத்தில் இரண்டாவதா அமர்ந்திருக்காராம். டி சியோட இடதுபுறத்துல ரெண்டாவதா, சியோட இடதுபுறத்துல ரெண்டாவதா டி இருக்கிறாங்க. சரி, ஓகே. சோ இப்ப இங்க பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் இதுல எது சரியில்லை அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஏடி உடனடி அண்டை விட்டார்னு சொல்றாங்க. ஏடி பக்கத்துல தான் இருக்காங்க, அப்ப இது சரி. சி என்பது எஃப் இன் உடனடி அண்டை விட்டார்னு சொல்றாங்க. சியும் எஃப்பும் பக்கத்துல கிடையாது, அப்ப இது இல்ல. சரியில்லைங்கிறதான் கேட்டிருக்காங்க. அப்ப 2 மட்டும்தான் சரியில்லை, 1 சரிதான். ஓகே, அடுத்துதான் சார்ட்டை வச்சு பாருங்க. 2008 பி என்ற மாநிலத்தில் உள்ள மக்கள் தொகை 2007 ஏ என்ற மாநிலத்தில் உள்ள மக்கள் தொகையை விட எவ்வளவு சதவீதம் அதிகம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சோ இப்ப இங்க 2008 பி பார்த்தோம்னா இதான் பீனா. 2008 பி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 50. ஓகேவா? 2007 ஏ பார்த்தோம்னா 40. எவ்வளவு சதவீதம்னு கேட்டாங்கன்னா ரெண்டுத்துக்கு வித்தியாசம் விடவே இந்த ஒரு கீவேர்டு தான் முக்கியம். எதை விட அப்படின்னு இருக்காங்க இல்லையா? சோ அப்ப எது பேஸா வைக்கணும்னா எதை கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்க. அப்ப செகண்ட் ஒன்னு தான். அப்ப இங்க 40 கீழே வச்சுக்கிறோம். சதவீதம்னால இன்ட்டு 100. அப்ப 10/40 × 100 வரும். 0க்கு 0 கேன்சல் பண்ணிடலாம். 4ஆல கேன்சல் பண்ணோம்னா 25. தட் இஸ் 25% அப்படிங்கிறது ஆன்சர். ஆப்ஷன்ல பார்த்தோம்னா 25%. ஆப்ஷன் பி. அடுத்ததா இதை பாருங்க. பி என்ற மாநிலத்தில் 2009 வருடம் 20% மக்கள் தொகை கூடினால் பி என்ற மாநிலத்தில் 2009 மக்கள் தொகை எவ்வளவுன்னு கேக்குறாங்க. அதாவது இங்க 2008 வரைக்கும் தான் இருக்குது. பிஏ தான் மென்ஷன் பண்றாங்க. ஓகேவா? இங்க 2008 வரைக்கும் தான் இருக்குது. இப்ப இதுல 2009க்கு வரும்போது 20% வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அப்ப எவ்வளவு இருப்பாங்க? அப்ப இங்க ஆல்ரெடி 50 மில்லியன் இருக்கிறாங்க. 50ல நீங்க நார்மலா 50 எடுத்துக்கோங்க. சோ 50ல 20% 10 இருக்குமா? சோ இப்ப ஆட் பண்ணோம்னா 60. தட் இஸ் அடுத்தது எங்க ரீச் ஆயிரும் அப்படின்னா 60 ரீச் ஆயிரும் 2009ல. அப்ப இங்க 60 மில்லியன் அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஆப்ஷன்ல டி. அடுத்ததா ஒரு தேர்வில் மாணவன் பெற்ற மதிப்பெண் மொத்தம் அவங்க வந்து 540 மார்க் எடுத்திருக்கிறாங்க. சோ அததான் இங்க பிரிச்சிருக்காங்க. ஓகேவா? 540. சோ இங்க நமக்கு க்ளூக்கு ரெண்டுமே கொடுத்திருக்காங்க பாருங்க. இந்த क्वेश्चनல பை சார்ட்ல உள்ள கொடுத்திருக்கிறது எல்லாமே டிகிரியில கொடுத்திருக்காங்க. 360 பிரிச்சிருக்காங்க. கீழே பாருங்க பெர்சன்டேஜ் கொடுத்திருந்தாங்களே, டிகிரி தான் கொடுத்திருக்காங்களோ? சாரி. சோ இப்போ இங்க அடுத்த क्वेश्चन இல்ல. சரி, ஓகே. சோ இப்போ ரெண்டுமே டிகிரி தான் கொடுத்திருக்காங்க. நமக்கு பார்க்கலாம். இப்போ இந்த क्वेश्चन என்ன அப்படின்னா எந்த பாடத்தில் அந்த மாணவன் 105 மதிப்பெண்கள் பெற்றான் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப இதுல எந்த டிகிரி வந்து 105க்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். அப்ப எப்படி பண்ணலாம் அப்படின்னா எந்த டிகிரிங்கிறது நமக்கு தெரியாது அப்படிதானே. சோ அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கணும். கீழே 360 போடுறோம். ஓவரால் அவர் எடுத்த மார்க் 540 ஈக்குவல் டு 105க்கு சமமா இருக்கணும் அப்படிதானே. ஓகே, இதை சால்வ் பண்ணலாமா? 0க்கு 0 கேன்சல். 1 3 3 2 6 1 3 3 8 3 24. இங்க 6 2 2 6 சாரி 2 12 3 18. 3 இங்கே கேன்சல் பண்ணோம்னா இங்க 3 வந்துரும். மிச்சம் 1 5 35 இங்க 2 35 2 70. சோ இப்போ 70 டிகிரி எங்க வருதோ அதுதான் நமக்கு ஆன்சர். சோ இப்போ இதுல பார்க்கும்போது 70 எங்க வருது? கிரீனா, ஹிந்தி. சோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஹிந்தி. இதுக்கப்புறம் பார்த்தோம்னா
இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அறிவியல் பாடத்தில் மாணவன் பெற்ற மதிப்பெண் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அறிவியல் பாடம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அறிவியலோட டிகிரி அறிவியல் சயின்ஸ் ரெட்டா 80 இங்க 80/360 × 540 0 0 கேன்சல் 6 36 9 54 2 இங்க 3 அடுத்து இங்க கேன்சல் பண்ணலாமா 40 ஸோ 40 × 3 120 ஓகே அவ்வளவுதான். வேற யாருக்கும் எதுவும் டவுட்ஸ் இருக்குதா? ஓகே சரி. இந்த கொஸ்டின் மட்டும் ஓகே. ஸோ இதுல பார்க்கும்போது நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் எடுத்தோம்னா ஸோ இதுல பார்க்கும்போது நமக்கு 3 வந்துடும். இதுல பார்க்கும்போது ஒரு 3 வந்துடும். இதுல ஓவராலா எடுக்கும்போது ஒரு 3 வந்துருமா. அதுக்கப்புறம் இதெல்லாம் கவுண்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு 8 வந்துடும். இது போக பேலன்ஸ் நமக்கு இங்க ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்கும், இதுல ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்கும். நெக்ஸ்ட் இது நம்ம இது கூட சேர்க்க மாட்டோம்ல, இது ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்கும் +4. அப்போ ஓவராலா எடுத்தோம்னா 8 12 12 + 9 போட்டோம்னா 21 நமக்கு வரும். ஓகேவா? ஸோ இதை நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே, வேற எதுவும் நமக்கு கொஷின்ஸ் டவுட் இல்லை. சரி ஓகே. ஓவராலாக பார்த்தோம்னா இன்னைக்கு நம்மளோட டாப்பர்ஸ் டெஸ்ட்ல டெஸ்ட் நம்பர் 16க்கான எக்ஸ்பிளேஷன் பார்த்துருக்கோம். ஸோ இன்னைக்கு இந்த செஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தொடர்ந்து படிங்க. மீதி இருக்கிற ஆன்லைன் டெஸ்ட் நாளையுமே எழுதிருங்க. ஸோ அதுக்கான எக்ஸ்பிளேஷன் உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ எல்லாருக்கும் ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ.